தமிழ் புத்தாண்டு தானே, அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஹாய் ஸ்வேதா, நான் நல்லா இருக்கிறேன். தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் பாரம்பரிய திருநாட்களில் மிகவும் முக்கியமானது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் தமிழ் மாதமான சித்திரையின் முதல் நாளாகும். இந்த நாளின் முக்கியத்துவம் என்ன சாரு? புதிய ஆண்டை தொடக்கத்தை குறிக்கிறது. மக்கள் புதிய இலக்குகளை அமைத்து நல்ல வாழ்க்கையை தொடங்க நினைக்கிறார்கள். மக்கள் இந்த நாளில் என்னென்ன செய்கிறார்கள்? வீட்டை சுத்தம் செய்து அலங்கரிக்கிறார்கள். வாசலில் அழகான கோலம் போடுகிறார்கள். மா இலைகள் கட்டி வீடு முழுவதும் விழாக்கால சூழலை உருவாக்குகிறார்கள். கோவிலுக்கு செல்வது வழக்கமா? ஆம், காலை எழுந்து குளித்தவுடன் புதிய ஆடைகளை அணிந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகிறார்கள். குடும்பத்துடன் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள். அணிப்பர் என்று சொல்வது என்ன? இது புதிய பழக்கம், பழங்கள், மலர்கள், கண்ணாடி, நாணயங்கள் போன்ற நல்ல பொருட்களை வைத்து காலை விழித்தவுடன் பார்க்கிறார்கள். இது நல்ல தொடக்கமாக கருதப்படுகிறது. சரி, உணவு வகைகள் பற்றி சொல்லலாமா? சொல்லலாமே. இந்த நாளில் பலவிதமான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றது. குறிப்பாக மாங்காய் பச்சடி மிகவும் பிரபலமானது. இந்த பச்சடிக்கு என்னதான் சிறப்பு சாரு? அது என்ன சிறப்புன்னு சொல்றேன் சீதா, கேளு. அதில் இனிப்பு, கசப்பு, புளிப்பு போன்ற சுவைகள் கலந்திருக்கும். நம் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம், சவால்கள் எல்லாம் இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது. மிகவும் அருமையான கருத்து சாரு. இந்த திருநாள் நமக்கு நல்ல பாடம் சொல்கிறது. ஆம் ஸ்வேதா, அன்பு, ஒற்றுமை, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கும் நாள். நாமும் இந்த ஆண்டில் நல்ல பழக்கங்களை தொடங்க வேண்டும் சாரு. கண்டிப்பாக ஸ்வேதா. இந்த நாள் புதிய இலக்குகளை அமைத்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். சரி, உனக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாரு. நன்றி ஸ்வேதா, உனக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. புதிய ஆண்டு உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.